வணக்கம். ஒரு கிராமத்துல ஒரு மனுஷன் வாழ்ந்துட்டு வரான். அவன் திடீர்னு இறந்து போயிடுறான். என்னடா நம்ம இறந்துட்டோமா அப்படின்னு உணரும் போதுதான் அவன் முன்னாடி ஒருத்தர் கையில பெட்டியுடன் வராரு. வந்தவர் யார் தெரியுமா? அவர்தான் கடவுள். கடவுள் வந்து சொல்றாரு, வா மகனே வா, நம்ம கிளம்புறதுக்கான நேரம் வந்தாச்சு, என் கூட வா போலாம் அப்படின்னு கூப்பிடுறாரு. அந்த மனுஷன் கடவுள் கிட்ட கேக்குறாரு, இப்போவே வா, இவ்வளவு சீக்கிரமா வா, நான் எவ்வளவு திட்டம் போட்டு வச்சிருக்கேன், இந்த திட்டம் என்ன ஆகுது? இதை கேட்ட கடவுள் சொல்றாரு, என்னப்பா இது, உன்னை கூட்டிட்டு போவதற்கான நேரம் வந்தாச்சுப்பா, என் கூட வா அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அந்த மனுஷன் கேட்கிறேன், ஆமா அந்த பெட்டி வச்சிருக்கீங்களே, அந்த பெட்டியில என்ன இருக்கு? அதுக்கு கடவுள் சொல்றாரு, உன்னுடைய உடைமைகள் தான்ப்பா இருக்கு. அதுக்கு அந்த மனுஷன் கேட்கிறான், என்ன என்னுடைய உடைமைகளா? அப்போ அதுல என்னுடைய பணம், பட்டம், துணிமணி எல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு கடவுள் சொல்றாரு, நீ சொன்ன பாத்தியா, அனைத்துமே உன்னுடையதே இல்லை, அதெல்லாம் பூமியில நீ வாழ்வதற்கான தேவையான பொருட்கள் மட்டுமே. அதற்கு மனுஷன் சொல்றான், அப்படி என்றா என்னுடைய நினைவுகள் எல்லாம் இருக்குமே, அதெல்லாம் என்னுடையதானே, எனக்கு சொந்தமானது தானே, அதை நான் எடுத்துட்டு போலாமா அப்படின்னு கேட்கிறான். அது கடவுள் சொல்றாரு, அது எல்லாம் காலத்தின் கோலமப்பா என்று சிரித்து கொண்டே சொல்றாரு. அப்படின்னா என்னுடைய திறமைகள் அதெல்லாம் எனக்கு சொந்தமானது தானே அப்படின்னு கேட்கிற அந்த மனுஷன். அதுக்கு கடவுள் சொல்றாரு, அதெல்லாம் சூழ்நிலையோடு சம்பந்தப்பட்டதுப்பா. அதுக்கு அந்த மனுஷன் கேட்கிற, அப்போ என்னுடைய குடும்பம், நண்பர்கள் அவங்களுமா? மன்னிக்கணும்பா, குடும்பம் உன்னுடையது, நண்பர்கள் நீ வாழ்வதற்கான வழிகள் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்னுடைய மனைவி, என்னுடைய குழந்தைகள் எல்லாம்? அதற்கு கடவுள் சொல்கிறார், உன்னுடைய மனைவி, உன்னுடைய குழந்தைகள் எல்லாம் உனக்கு சொந்தமானவங்க கிடையாது, அவங்க எல்லாம் உன் இதயத்தோடு சம்பந்தப்பட்டவங்களப்பா அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு மனுஷன் கேட்கிறான், அதெல்லாம் விடுங்க, எனக்குன்னு ஒரு உடம்பு இருந்ததுல்ல, அந்த உடம்பு கூடவா எனக்கு சொந்தம் இல்லைன்னு சொல்றீங்க? நிச்சயமாக அந்த உடம்பு கூட உனக்கு சொந்தம் இல்லாத ஒன்றுதான். உன்னுடைய உடம்பு இந்த குப்பை இருக்குல்ல, குப்பை, அதுவும் ஒண்ணுதான் அப்படின்னு கடவுள் சொல்றாரு. அதுக்கு மனுஷன் கேட்கிறான், அப்போ என்னுடைய ஆத்மா? அதுக்கு கடவுள் சொல்றாரு, அதுவும் உன்னுடையது இல்லப்பா, அந்த ஆத்மா தான் என்னுடையது அப்படின்றாரு. அந்த மனுஷனுக்கு அப்போ எப்படியோ ஆயிடுச்சு. அவன் ரொம்ப பயந்துட்டான். கடவுள் கையில இருக்கிற அந்த பெட்டியை எடுத்து திறந்து பார்க்கறான். என்னதான் இருக்கு அந்த பெட்டியில? பார்க்கும்போது அந்த பெட்டிக்குள்ள ஒண்ணுமே இல்லை. அதை பார்த்தவனுக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுது. கண்ணீர் பொல பொல பொலன்னு அவன் அழறான். அந்த கண்ணீரோட வந்து கடவுள் கிட்ட மண்டிட்டு கேட்கிறான், கடவுளே, அப்படின்னா என்னுடையது ஒண்ணுமே இல்லையா என்ன? அதுக்கு கடவுள் சொல்ற, அதுதான்ப்பா உண்மை, உன்னுடையது ஒன்றுமே இல்லை. நீ வாழும் ஒவ்வொரு நொடியும் மட்டுமே உன்னுடையது. வாழ்க்கை, வாழ்க்கை என்பது நீ கடக்கும் ஒரு நொடிதான். அதுக்காக தான் சொல்றேன், ஒவ்வொரு நொடியும் சந்தோஷமாக வாழ், எல்லாமே உன்னுடையது என்று நினைக்காதே அப்படின்னு சொல்றாரு. ஒவ்வொருவரும் நொடியும் வாழ், உன்னுடைய வாழ்க்கை வாழ், சந்தோஷமாக வாழ், மகிழ்ச்சியாக இரு, அது மட்டுமே நிரந்தரம். நீ உன் இறுதி காலத்தில் நீ உன்னுடன் எதுவும் கொண்டு போக முடியாது. வாழ்கின்ற ஒவ்வொரு நொடியும் சந்தோஷமாக வாழ்வோமா? என்ன நான் சொல்றது உண்மைதானே? நன்றி, வணக்கம், உண்மை சொற்கள்.